ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி பனிச்சாரல் சேனல். இன்னும் நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி முட்டை பிரியாணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முட்டை பிரியாணி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். வீட்டில் எந்த ஒரு திங்ஸை இல்லாத டைம் இது நம்ம ட்ரை பண்ணலாம். முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டை ரொம்ப வறுப்படணும்னு தேவையில்லை. கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் பண்ணுற அளவு லைட்டாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸுக்கு செய்கிறீங்களோ அந்தளவு எக் எடுத்துக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில், 1 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்த அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின அப்புறமா 2 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 இந்த பிரியாணியில் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நம்ம வேறு எந்த காய்கறி எதுவுமே போட போகிறதில்ல. அதனால் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறமா 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி மாதிரி புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஓரளவு வதங்கின அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து ஒரு 1 மினிட் அப்புறமா 1 டீஸ்பூன் மாதிரி கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மாதிரி வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 2 கப்பு பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். அதனால் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த அப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உப்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த அப்புறமா 20 மினிட் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற பாஸ்மதி ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமு சால்ட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. அரிசியோட பக்கம் இந்த அளவு அப்புறமா அதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டுள்ள அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நம்ம ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுவையான முட்டை பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.